ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி தக்காளி குழம்பு. இது சட்னி மாதிரி ஒரு ரெசிப்பியில் நம்ம காலிஃப்ளவர் போட்டு பட் ஆனால் ரைஸுக்கு மத்தியானத்துக்கு செஞ்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோவை நல்லா தோல் உரித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது தனியாக மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு 4 தக்காளி 4 to 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் கடுகு தாளித்த உடனே காலிஃப்ளவர் 1 ஃபுல்லாக எடுத்து வச்சதை இப்போது அதில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி மிக்ஸியில் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவினதை இதில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம சான் கிச்சனோட சாம்பார் தூள் அதை இதில் கலந்துக்கலாம். அதை கலந்துட்டு எல்லாமே ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது காலிஃப்ளவர் நல்லா வதங்கி இருக்கும். இதில் நம்ம அரைச்ச கலவையை சேர்த்திக்கலாம். இது குழம்பு பதத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 ml வாட்டர் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. இது நான் மைல்டாக குழம்பு டேஸ்ட்டில் செய்கிறதுனால பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்திக்கல. இது சேர்த்திக்கிறது உங்கள் விருப்பம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொஞ்சமாக கெட்டியாகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். காலிஃப்ளவர் இந்த மசாலாவோடு நல்லா கொதித்து கலந்து வரும். அவ்வளவுதாங்க, அருமையான காலிஃப்ளவர் போட்ட தக்காளி குழம்பு ரெடி. டெய்லி வெஜிடேரியனில் புது புது டிஷ்ஷாக ட்ரை பண்ணும்போது இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக கீரை, ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை இதோடு வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.